السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு வாலிஹ் கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் நசப் என்ற பொது தலைப்பின் கீழ் பல பாடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது கிஸ்முல் அவ்வலில் பொது சட்டம், நசபுடைய பொது சட்டத்தை கண்டோம். அதிலிருந்து விளக்கப்பட்ட சில வார்த்தைகளின் சட்டங்களை கண்டோம். இப்பொழுது நசப் என்ற பொது தலைப்பின் கீழ் கிஸ்மு சானி இரண்டாவது பகுதி கண்டு கொண்டிருக்கின்றோம். அதிலே 3 பாடத்தை நாம் முடித்து விட்டோம். ஃபைலத்தின் பக்கம் எப்படி நசபு செய்வது, ஃபுஐலத்தின் பக்கம் எப்படி நசபு செய்வது, ஐன்கலிமாவுக்கு கசரா இருந்த 3 எழுத்தா இருந்தா எப்படி நசபு செய்வது, அதே போல 3 எழுத்து லாங்கலிமா போக்கப்பட்டிருந்தா அதுக்கு எப்படி நசபு செய்யறதுன்ற பாடம்லாம் கடந்த பாடங்களில் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்போது அதன் தொடர்ச்சியாக 4வது பாடம் அல் கிஸ்மு சானியில் 4வது பாடத்தை இப்பொழுது காண இருக்கின்றோம். இதுல என்ன இருக்கு? அந்நசபு இலல் முரக்கபி வல் முசன்னா வல் ஜம்இ. முரக்கவான வார்த்தையின் பக்கம், முசன்னாவான வார்த்தையின் பக்கம், இன்னும் பன்மையின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அப்ப முசன்னானா இருமை, ஜம்முனா பன்மை, முரக்கபுனா இணைக்கப்பட்ட 2 வார்த்தைகள் இணைக்கப்பட்டு இருப்பது, 2 வார்த்தைகள் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருப்பது. சரியா? அதன் பக்கம் தொடர்பு படுத்துவது எப்படி என்றுதான் நான் பார்க்க இருக்கின்றோம். அப்போ இதை நாம் காணும் பொழுது இதிலே கொஞ்சம் விளக்கமாக நாம் காண வேண்டும். கடந்த பாடங்களிலே நாம் விளக்கியதுதான். அதனால் இங்கே மறுபடியும் நினைவூட்டுவதற்காக நாம் கூறுகின்றோம். முரக்கப் இருக்கிறது. முரக்கபில் பல வகை இருக்கின்றது, அப்படிதானே? அதாவது சாதாரணமாக முரக்கபே யுலாஃபி நம்மளுக்கு தெரியும். அதே போல முரக்கபே மஸ்ஜி இருக்கின்றது, அப்படிதானே? அதே போல முரக்கபே நசபி இருக்கின்றது. இப்படி பல வகையான முரக்கபுகள் நம்ம படிச்சிருக்கோம். அந்த முரக்கபுகள்ல என்ன சட்டம் என்பதை தான் இங்க நம்ம என்ன செய்ய போகின்றோம், பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக 3 வகையான முரக்கப் இருக்கின்றது. என்னது? பத்ருத்தீன் முலாஃப் முலாஃபிலிஹி. அப்ப இது முரக்கபி இலாஃபி. அபு சுஃபியான, இது என்னது? முலாஃப் முலாஃபிலிஹி, முரக்கபி இலாஃபி. இப்னு இயாசின், இது என்னது? முலாஃப் முலாஃபிலிஹி. அப்போ இது 3மே என்னது? முரக்கபே இலாஃபி. அப்துல் ரஹ்மானி, இது என்னது? முலாஃப் முலாஃபிலிஹி, முரக்கபி இலாஃபி. அப்துல் ஹமீதி, இது முலாஃப் முலாஃபிலிஹி, இது முரக்கபிலே என்னது? இலாஃபி. இப்ப முலாஃப் முலாஃபிலிஹியாக 2 வார்த்தை சேர்க்கப்பட்டால் அது முரக்கபே இலாஃபி. பஅலபக், முலாஃப் முலாஃபிலிஹி இல்லாமல் 2 வார்த்தையை என்னது? பஅல் என்பது ஒரு வார்த்தை, பக் என்றது ஒரு வார்த்தை. இது முலாஃபிலிஹியாக இல்லாமல் அந்த முலாஃபிலிஹியாக இல்லாமல் 2 வார்த்தையை சேர்த்து வைத்து விட்டால், இப்ப நம்ம காலத்துல நிறைய பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 2 வார்த்தை இலாஃபத் இல்லாமல், முலாஃபிலிஹி இல்லாமல், அந்த ஒரு கணக்கில் இல்லாமல் சும்மா சாதாரணமா சேர்த்து வைத்து விட்டால் அது என்னது? முரக்கபே மஸ்ஜி என்பார்கள். பஅல பக்கை போல. சரியா? அப்ப இது முலாஃபு பக்குன்றது முலாஃபிலிஹி என்பது கிடையாது. அந்த மாதிரி இருந்தா முரக்கபே இலாஃபி ஆயிரும். அப்படி இல்லாமல் இப்படி முரக்கபே மஸ்ஜியாக இலாஃபத் என்ற ரீதியில் இல்லாமல் 2 வார்த்தையை கலந்து வைத்து விடுவது. சரியா? இந்த மாதிரி வச்சா அது என்னது? முரக்கபே மஸ்ஜி ஆகும். ஓகேவா? அப்ப இது முரக்கபே மஸ்ஜி. அது ஜாதல் மௌலா, இது ஃபேலு ஃபாயிலு. அப்படி ஃபேல் ஃபாயில் சேர்த்து ஒரு இடத்துக்கு பேரா வச்சுட்டாங்க. இப்ப இது முரக்கபே இஸ்னாதின்பாங்க. இப்படி ஒரு ஃபேல் ஃபாயிலோ இல்ல முத்ததா ஹபரோ இப்படி ஒரு இப்படி ஒரு நிஸ்பத்தை, ஒரு நஹ்வியான நிஸ்பத்தை, ஒரு இலக்கண ரீதியான ஒரு நிஸ்பத்தை அப்படியே ஒருத்தவங்களுக்கு பேராகவோ இல்ல ஒரு ஊருக்கு பேராகவோ இல்லாட்டி ஒரு இடத்துக்கு பேராகவோ வச்சுட்டா, அந்த நிஸ்பத் இருக்கிறதுல அது அப்படியே பேரா வச்சுட்டாங்கன்னா இதுக்கு பேர் முரக்கபே இஸ்னாதி என்பார்கள். சரியா? அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, முரக்கபே இலாஃபியா இருந்தா அதுல 2 சட்டம் வரும்.
அந்த 2 சட்டம் என்ன? அதாவது பத்ருத்தீன் என்பதில் முதல் வார்த்தையில் தொடர்புபடுத்துவார்கள். பத்ருத்தீனுக்கு பத்ரி என்பதை போல. பத்ருத்தீன்ல பத்ரி, இதுல பத்ரியில என்ன செஞ்சிருக்காங்க, நசபு செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க அபூ சுஃபியானின்னு சுஃபியான்ல நசபு செஞ்சிருக்காங்க. இதுல இயாஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க, நசபு செஞ்சிருக்காங்க. இதுல ரஹ்மானின் 2வது, இதுல ஹமீதி. அப்ப இதுலலாம் 2வதுல நசபு செய்யறாங்க, இதுல மட்டும் 1வதுல நசபு செய்யறாங்க. காரணம் என்ன கேள்வி வரும்ல. அப்ப என்ன காரணம்னா, இலாஃபத்தா இருக்கும் பொழுது எதுல குழப்பம் வராதுன்னா முதல் இதுல நம்ம என்ன செய்யலாம், நசபு செய்யலாம். இப்ப பத்ருதீன்ல முதல்ல பத்ருல செஞ்சாவே நம்ம குழப்பம் வராது, பத்ரியன். ஏன்னா பத்ருன்ற பேரு ரொம்ப கம்மி. ஆனா இதெல்லாம் பாருங்களேன், இதுல 1வது இதுல பண்ணா குழப்பம் வரும். ஏன்னா அபு அபு அபுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்னு இப்னு இப்னு. அப்ப அபின்னு சொன்னா எந்த அபுனான்னு கேள்வி வரும். அதே இப்னோட சேர்த்து அதே போல தான் அப்துல் ரஹ்மான் இருக்காங்க, அப்துல் மாலிக், என்னது அப்துல் ரஹீம், அப்துல் ரஹ்மான், நிறைய அப்து இருக்காங்க. அப்ப அப்தின்னு சொல்ல முடியுமா? அப்ப அபுதி, இப்னி, அபினா, இந்த இதனுடன் நசபு செஞ்சா குழப்பம் ஏற்படும். ஆனா இந்த பத்ருதீன் என்பது என்ன கிடையாது, இது பொதுவானது கிடையாது. இந்த அபு இப்னு அப்துல் மாதிரி பொதுவானது கிடையாது. அதனால இங்க குழப்பம் ஏற்படாது. அதனால என்ன செஞ்சிருக்கோம், 1வதுல பண்ணிருக்கோம். இதுல எல்லாம் 1வதுல பண்ண குழப்பம் ஏற்படும், அதனால 2வதுல பண்ணோம். அப்ப இதான் பொது சட்டம். குழப்பம் இல்லாட்டி முதல் இதுல பண்ணணும், குழப்பம் வரும்னு பயந்தா 2வதுல நம்ம நசபு செய்யணும். அதே போல முரக்கபே மத்தியாக இருந்தால், அப்படின்னா முலாஃபுலிஹா இல்லாம, அதே போல முபத்ததா ஹபரு ஃபேலு ஃபாயிலும் இல்லாம சும்மா சாதாரணமாக 2 வார்த்தையை சேர்த்து வைத்து விட்டால் அது என்னது, முரக்கபே மஸ்ஜி. இதில் முதல் வார்த்தையில் தான் நம்ம நசபு செய்ய வேண்டும். அதே போலதான் இந்த முரக்கபே இஸ்னாதினையும் முதல் வார்த்தையில தான் நம்ம நசபு செய்ய வேண்டும். இது 2வதுக்கு போகவே கூடாது. அதுக்கப்புறமா பாருங்க, தஸ்னியாவில் நாம் நசபு செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும். அதே போல ஜம்மல் நம்ம நசவு செய்யும் பொழுது என்ன செய்யணும்னா, தஸ்னியாவுல செய்யக்கூடாது. இதோடைய முஃப்ரதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், நசபு செய்யணும். அதே போல தான் ஜம்முக்கும் என்ன செய்யக்கூடாது, ஜம்முக்கு நசபு செய்யக்கூடாது. அந்த ஜம்முடைய முஃப்ரதுக்கு தான் என்ன செய்யணும், நசபு செய்யணும். ஷாஹிதாயினா ஷாஹிதியும், அதோட இதோடைய முஃப்ரது ஷாஹித், அதுலதான் நசபு செஞ்சு ஷாஹிதியும் சொல்லணும். முஹந்திஸ் இதோட முஃப்ரத் முஹந்திசுன், அந்த முஹந்திஸோட சேர்த்து முஹந்திசியும் சொல்லணும். சரியா? அப்ப அதே போல குத்துபுன், இது ஜம்மு முதக்கர் சாலிம். இது என்னது இது வந்து ஜம்மு தக்சீர். ஜம்மு தக்சீரா இருந்தாலும் குத்துபுடைய முஃப்ரத் என்னது, கிதாப். அந்த கிதாப்ல போய் தான் என்ன செய்யணும், நசபு செய்யணும், கிதாபியுன்னு. இப்ப எப்பொழுதுமே சாலிமா இருக்கட்டும், ஜம்மு தக்சீரா இருக்கட்டும், தஸ்னியாவா இருக்கட்டும், அதுல நசபே செய்யக்கூடாது. அதனுடைய முஃப்ரதுக்கு போய் தான் என்ன செய்யணும், நம்ம நசபு செய்யணும். அதுக்கப்புறமா இப்ப இதை பாருங்க, 4வது அன்சார், இது ஜம்மு தானே, உதவியாளர்கள். அதே போல அபாபீல், இதுவும் என்னதுதான், ஜம்மு தானே. அப்ப இது ரெண்டும் ஜம்மா இருக்குது. அப்ப அபாபீல்னா பிரிவுகள்னு அர்த்தம். சரியா? அப்ப உதவியாளர்கள், பிரிவுகள் அப்படின்னு என்ன வருது, ஜம்மா இருக்கு. ஆனா இதோடைய முஃப்ரதுக்கு போகாம அன்சாரியும்னு ஜம்முலயே நசபு செய்யறாங்க, அபாபின்னு இதுலயே என்ன செய்யறாங்க, நசபு செய்யறாங்க. அப்ப கேள்வி வரும்ல, ஜம்முல பண்ணக்கூடாதுன்னு படிச்சிருக்கோம் இப்பதான். ஆனா இந்த 2 வார்த்தைக்கும் என்ன செய்யறாங்க, ஜம்முலயே நசபு செய்யறாங்களே. முஃப்ரதுக்கு தான் பண்ணணும்னு படிச்சோம், ஆனா இந்த 2 வார்த்தைக்கும் ஏன் ஜம்முலயே நசபு செய்யறாங்க? அதற்கான பதில தான் இங்க நம்மளுக்கு சொல்றாங்க. அன்சார் என்பது உதவியாளர்கள் என்பது ஒரு ஜம்மாக இருந்தாலும் அது ஒரு அலமை போல் மாறிவிட்டது. அன்சாரு சொன்னாவே யார் தான் ஆவாங்க, அன்சாரி சஹாபிகள், மதினாவில் வாழ்ந்த அந்த நபர்கள் தானே. ரசூலாவுடைய தோழர்களுக்கான ஒரு அலமாகவே மாறிவிட்டது. எனவே அன்சாரிகள் சொன்னாவே அந்த சஹாபிகள் தான் ஞாபகம் வருவாங்க. அப்ப இது முஃப்ரதை போல மாறிவிட்டது. அதனாலதான் இங்க நம்ம அன்சாரின்னு அதுலயே நம்ம என்ன செய்யறோம், நசபு செய்யறோம். ஆனா இப்ப இதுல அப்படி மாறல. முஹந்திசுனா இருக்கட்டும், ஷாஹிதா இருக்கட்டும், குத்துப்னா இப்ப உதாரணத்துக்கு புத்தகங்கள். இப்ப புத்தகங்கள் சொன்னோடனே உங்களுக்கு எல்லா புத்தகம் தானே ஞாபகம் வருது, ஒரு குறிப்பிட்ட புத்தகம் ஞாபகம் வருதா? இல்ல. அதே போலதான் அன்சாரிகள் சொல்லும் போது நம்மளுக்கு ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்கள் மட்டும் தான் ஞாபகம் வராங்க. அப்ப இது குறிப்பா ஒரு என்னது அளவை போல் மாறிவிட்டது. அதனால இது ஒரு முஃப்ரதாக கணக்கை வைத்து என்ன செய்யறோம், நெசபு செய்யறோம். அப்ப அபாபில் ஏன் அப்படின்னு கேள்வி வரும்ல. இதுக்கு என்ன கிடையாது, முஃப்ரதே கிடையாது. அபாபிலுக்கு என்ன கிடையாது, முஃப்ரதே கிடையாது. அதனால முஃப்ரத் இருந்தா தானே முஃப்ரதுல போய் நம்ம நெசபு செய்ய முடியும். அபாபிலுக்கு முஃப்ரதே இல்ல, அதனால நம்ம என்ன செய்யறோம், அதுலயே நம்ம நெசபு செய்யறோம். ஓகேவா? ஜம்மாக இருந்தாலும் அதுக்கு என்ன இல்ல, முஃப்ரத் இல்லாததினால் நம்ம இதுலயே நெசபு செய்யறோம். அதுக்கப்புறமா பாருங்க, கௌமுன், இது இஸ்முல் ஜம்மு. இஸ்முல் ஜம்முனா என்ன, எதுக்கு ஒருமையே இல்லையோ அதுதான் இஸ்முல் ஜம்மு. கௌமுனா கூட்டம். இந்த கௌமுக்கு என்னவே இல்லை, ஆஹ் ஒருமையே இல்லை, அதனால இது இஸ்முல் ஜம். ஷஜர்,
இது வந்து இஸ்மு ஜின்சு ஜம், அதாவது மரம் என்பது மரங்கள், இது ஜம்மு தான், மரங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? இஸ்மு ஜின்சு ஜம்முனா என்னன்னா ஒரு இனத்தையே அப்படியே குறிக்கும் மரங்கள் அப்படின்னு. ஆனா எப்போ அது இஸ்மு ஜின்சு ஜம்மா ஆகும்னா அதனுடன் ஒரு தனி சொல்லிய தா சேர்த்தா அது ஒருமையை குறிச்சிரும். இப்போ ஷஜருன்ல தா சேர்த்துட்டோம்னா ஷஜரத்துன்னு சொன்னோம்னா அது ஒரு மரம்னு அர்த்தம். ஷஜருன்னு படிச்சா மரங்கள், ஷஜருன்னு படிச்சா மரங்கள். தானிஸுடைய தாவை சேர்த்துட்டோம்னா ஒரு மரம். இப்போ இந்த மாதிரிலாம் எது இருக்குதோ அதான் இஸ்முல் ஜின்சுல் ஜம். உதாரணத்துக்கு கலீம் அப்படின்னா வார்த்தைகள், கலீமத்துன் அதுல தாவை சேர்த்துட்டோம்னா ஒரு வார்த்தை. அப்ப அது இஸ்மு ஜின்சுல் ஜம். அப்ப நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த தாவை சேர்க்கறத வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சஜரத்துன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப தா சேருதுன்னா ஒருமையை குறிக்குது, அப்ப இது இஸ்மு ஜின்சுல் ஜம். ஓகேவா? இதுதான் நம்ம தெரிந்துக்க வேண்டியது. அப்ப இதுக்கு என்ன சட்டம்? இஸ்முல் ஜம்மாக இருக்கட்டும், இஸ்முல் ஜின்சுல் ஜம்மா இருக்கட்டும், இதுக்கும் என்ன செய்யணும்? தா நசப அந்த வார்த்தையிலேயே செய்யணும். ஏன் இதுக்கு முஃப்ரதே இல்ல, அதுக்கு ஒருமையே இல்ல. கூட்டத்துக்கு என்ன ஒருமை? அர்த்தமே கூட்டம் தான், அதுக்கு என்ன இல்ல, ஒருமை இல்லைல்ல. ஆனா இங்க பிரிவுகள், அபாபில்னா பிரிவுகள், அதுக்கு ஒரு பிரிவுன்னு சொல்ல முடியும். ஆனா வார்த்தைக்கு என்ன இல்ல, ஒருமை இல்ல. அபாபில் என்ற வார்த்தைக்கு ஒருமை இல்ல, சரியா? ஆனா பிரிவுகள் அதுக்கு ஒரு பிரிவுன்னு சொல்ல முடியும். கூட்டத்துல என்னன்னு சொல்ல முடியும்? கூட்டங்களுக்கு தான் ஒரு கூட்டம்னு சொல்ல முடியும். இதோட அர்த்தமே கூட்டம் தான், அதுக்கு எப்படி ஒருமையை சொல்ல முடியும்? அப்ப இது சொல்லவே முடியாது. அதனாலதான் இது இஸ்முல் ஜம்மு. ஓகேவா? அதே போல ஷஜருன்ல மர மரங்கள்னு அர்த்தம். அப்ப இது இஸ்முல் ஜின்சுல் ஜம், அதுல தனி சொல்லி சேர்த்தா ஒருமையாகுது, அதனால இஸ்முல் ஜின்சுல் ஜம். இப்ப இஸ்முல் ஜம்மா இருக்கட்டும், இஸ்முல் ஜின்சுல் ஜம்மா இருக்கட்டும், அதுலயே நம்ம என்ன செய்யணும்? அந்த தஸ்தீதுடைய யாவை நேரடியாக சேர்த்து விடலாம். இப்ப இதுதான் உங்களுக்கு சட்டம். முரக்கபை இலாஃபியாக இருந்தால் முதலில் சேர்க்க வேண்டும். அந்த குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் குழப்பத்தை பயந்தால் இரண்டாவதில் சேர்க்க வேண்டும். முரக்கபை மஸ்ஜி முரக்கபை இஸ்னாதியாக இருந்தால் முதலாவதில் சேர்க்க வேண்டும். தஸ்னியா ஜம்மு தக்சீர் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் அதில் முஃப்ரதில் தான் நம்ம நசபு செய்ய வேண்டும். அதுவே ஒரு ஜம்மு அலமாக மாறிவிட்டால் அந்த ஜம்மிலேயே நம்ம என்ன செய்யலாம்? நசபு செய்யலாம். ஒருவேளை அந்த ஜம் இருக்கின்றது ஆனா அதுக்கு ஒருமை இல்லை என்றால் அப்ப அந்த ஜம்மிலேயே நசபு செய்யலாம். இஸ்முல் ஜம்மாக இருந்தாலும் நசபு அதிலேயே செய்யலாம். இஸ்மு ஜின்சுல் ஜம்மாக இருந்தாலும் அதிலேயே நம்ம நசபு செய்யலாம். ஓகேவா? வாருங்கள் இப்ப பஹசு பார்ப்போமா? அல் பஹசு ஆய்வு. அல் அஸ்மாஉ ஃபில் கிஸ்மில் அவ்வலி, முதலாவது பகுதியில் உள்ள பெயர் சொல்கள் ஆகிறது முரக்கபத்துன், அது முரக்கபாக இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப எல்லாமே ரெண்டு வார்த்தை மூலம் இணைக்கப்பட்டதான். ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு எல்லாமே ரெண்டு வார்த்தை மூலம் இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. வமின்ஹா இன்னும் அந்த முரக்கபில் இருந்து இருக்கிறது இலாஃபியும், இலாஃபி இருக்கிறது. வமின்ஹா இன்னும் அந்த முரக்கபில் இருந்து இருக்கின்றது ஆஹ் ஆஹ் மஸ்ஜியுன். அப்ப அப்ப இஸ்முகளில் இருந்து இருக்குன்னு சொல்லலாம். சரி, அப்ப மின்ஹா அந்த இஸ்முகளில் இருந்து இருக்கிறது இலாஃபியும், முரக்கபி இலாஃபி இருக்கின்றது. வமின்ஹா இன்னும் அந்த இஸ்முகளில் இருந்து மஸ்ஜியுன் மஸ்ஜி இருக்கின்றது. வமின்ஹா இன்னும் அந்த இஸ்முகளில் இருந்து இஸ்னாதியுன் இஸ்னாதி இருக்கின்றது. அப்ப இதுல அஞ்சும் முரக்கபி இலாஃபி. பாலபக்கு முரக்கபி மஸ்ஜி, ஜாதல் மௌலா முரக்கபி இஸ்னாதி. ஓகேவா? வைதாத்த அம்மல் தஹா, அந்த இஸ்முகளை நீ சிந்தித்தாயானா பாதன் நசபி இலைஹா, அந்த இஸ்முகளின் பக்கம் தொடர்புபடுத்திய பிறகு அதை நீ சிந்தித்தாயானால் ராயத்தை நீ காண்பாய். அனல் முரக்கபில் இலாஃபிய, இந்த முரக்கப் நிச்சயமாக முரக்கப் இலாஃபி ஆகிறது. இதெல்லாம் அரபிலே நம்ம மனப்பாடம் பண்ண சொல்லிக்கிட்டோம்ல, அதனால இது பாடமே போயிடுச்சு தனியா. இருந்தாலும் இங்க ஒரு நினைவு கூறுதலுக்காக தான் மறுபடியும் நம்ம இங்க சிறியதாக விளக்கம் கொடுத்தோம். இப்ப நிச்சயமாக முரக்கப் இலாஃபி ஆகிறது. மர்ரத்தன் ஒரு சில சமயம் எக்கூனு நசபு இலா சதுரிஹி, அந்த முரக்கப் இலாஃபியின் ஆரம்ப வார்த்தையின் பக்கம் அந்த நசபு சில சமயம் ஆகும். வமரத்தன் இன்னும் சில சமயம் இலா அஜுசிஹி, அந்த முரக்கப் இலாஃபியின் கடைசி வார்த்தையின் பக்கம் சில சமயம் ஆகும். சில சமயம் ஆரம்ப வார்த்தையின் பக்கம் ஆகும், சில சமயம் அந்த முரக்கப் இலாஃபியோட கடைசியின் பக்கம் ஆகும். அப்படிதானே? ரெண்டும் பார்த்தோம்ல. இந்த அஞ்சு இதுல முதல் இதுல மட்டும்தான் ஆரம்ப வார்த்தையில ஆச்சு. இதுல முரக்கப் இலாஃபி அஞ்சுலயும் ரெண்டாவது வார்த்தையில தான் ஆச்சு. ஓகேவா? வல் இங்க என்ன படிக்கணும்? வல் முஅவ்வலு அலைஹின்னு படிக்கணும். இது சரியா? எப்படி படிக்கணும்? அல் முஅவ்வலு அலைஹி. அப்ப அதன் மீது என்னது சார்ந்திருக்கப்படும் அடிப்படையாகிறது. அப்ப இதன் மீது, இந்த சட்டத்தின் மீது, ஓகேவா, இதன் மீது சார்ந்திருக்கப்படும் அடிப்படையாகிறது அம்னு லுபுசி அவு ஹவுஃபுஹு, அந்த குழப்பத்தை நிம்மதியாக இருப்பது அல்லது அந்த குழப்பத்தை பயப்படுவது. இப்போ குழப்பத்திலிருந்து நிம்மதியாக இருப்பது, இந்த குழப்பத்திலிருந்து பயப்படுவது, இதானே அது சார்ந்திருக்கும் அடிப்படை. அதானே?
இது ரெண்டு வகையா பிரியறதுக்கு காரணம் என்ன? குழப்பத்திலிருந்து நிம்மதி அடைக்கிறது, குழப்பத்தை பயப்படுறது. ஓகேவா? அப்ப முரக்கபி இலகியோடைய மீது சார்ந்திருப்பது இதுதான். முரக்கபி இலகி மீது சார்ந்திருப்பது இந்த ரெண்டும் தான். ஓகேவா? ஃபைன் அமீன் லபுச, நீ குழப்பத்திலிருந்து நிம்மதி அடைந்தால் நசப்த இல சதுரி, முதல் வார்த்தையின் பக்கம் நீ தொடர்பு படுத்துவாய். கமா தகோலுஃபி பத்ருத்தீன், பத்ருத்தீன் என்ற வார்த்தையில நீ சொல்வதை போல, பத்ரியுன் எப்படி சொல்வதை போல, பத்ரியுன் என்று சொல்வதை போல. ஏன் இதுல முதல் வார்த்தையிலே சேர்த்துட்டோம்? ஏன் இதுல குழப்பம் வராது? ஏன்னா இது ரொம்ப சில பேர் தான் இந்த பேர் வைப்பாங்க. வைன் ஹிஃப்தல் லபுச, நீ குழப்பத்தை பயந்தால் நசப்த இலல் அஜுசி, கடைசி வார்த்தையின் பக்கம் நீ தொடர்பு படுத்துவாய். கமா இதா நசப்த இலா குன்யத்தின், ஒரு குன்யத்தான வார்த்தையின் பக்கம் நீ தொடர்பு படுத்துவதை போல. குன்யத்துனா அபு, ஆஹ் அபுவை கொண்டு ஆரம்பித்தால் இல்லாட்டி உம்முவை கொண்டு ஆரம்பித்தால் அது என்னது? புண்ணியத்தை என்று அர்த்தமாகும். மசலன், உதாரணமாக குண்ணியத்தின் பக்கம் நீ தொடர்பு படுத்தினால் எப்படி படுத்துவாயோ அந்த ஒன்றை போல. ஏன் அபு இபுனு கஸ்ரத்தில் அஸ்மா இல் மபுது அதி வி அபின் அவ் இப்னின், அபு அல்லது இப்னுவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பெயர்ச்சொல்கள் அதிகமாக இருப்பதின் காரணமாக, உதாரணத்திற்காக வேண்டி குண்ணியத்தின் பக்கம் நீ நெசவு செய்தால் எவ்வாறோ அவ்வாறுதான். அப்ப அபு இப்னுலாம் நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படும். ஏன்னா அபு அபு நிறைய பேர் வைப்பாங்க, இப்னு இப்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அதுல முதல் வார்த்தையில அபுல போய் அபின்னு நம்ம நெசவு செஞ்சோம்னா குழப்பம் ஏற்படும். அதனால இந்த மாதிரி குழப்பத்தை பயந்தால் இரண்டாவது வார்த்தையின் பக்கம் நீ நெசவு செய்வாய், அந்த கடைசி வார்த்தையின் பக்கம். பக்கம் ஒன்றை போல இதான் நெசபத்தை எல்லாம் முரக்கபின் இலாஃபியின், முரக்கபி இலாஃபியின் பக்கம் நீ நெசவு செய்தாயே அந்த ஒன்றை போல. எஸ்தரிகோ ஃபி சதுரிஹி ஹல்குன் கசீருன், அதிகமான படைப்பினங்கள் அந்த முரக்கபி இலாஃபியின் முதல் வார்த்தையிலே கூட்டாவார்களே, அப்படிப்பட்ட முரக்கபி இலாஃபியின் பக்கம் நீ நெசவு செய்தால் எப்படி செய்வாயோ அந்த ஒன்றை போல. அப்துல் ரஹ்மானி, அப்துல் ரஹ்மானை போல. இதுல அபுது தானே? இப்போ இந்த அபுதுன்ற இந்த முரக்கபிலாஃபின் ஆரம்ப வார்த்தையில பல பேர் கூட்டாவாங்க, அதிகமான படைப்பினங்கள் கூட்டாகும். அப்துல் ரஹ்மான், அப்துல் என்னது அப்துல் காதிர், அப்துல் ரஹீம், இப்படி நிறைய பேர் அப்து அப்து அப்துன்னு வருவாங்க. அப்ப அப்தியுன்னு சொன்னா எந்த அப்துன்னு கேள்வி வரும், குழப்பம் ஏற்படும். அப்ப இந்த சமயத்துல எப்படி நம்ம செய்வோம்? ரெண்டாவதுல செய்வோம். அதே போலதான் அபு இப்னுல எப்படி செய்வோம்? ரெண்டாவதுல செய்வோம். அப்ப குன்னியத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் கூட்டாகிறதா இருக்கட்டும், அப்பெல்லாம் ரெண்டாவதுல தான் செய்யணும். சரியா? வைதா அம்மல்ட்ட, அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்து விட்டோம். இதுக்கு அர்த்தம் தேவையில்லை, எல்லாம் பெயர்களை தான் குறிக்கின்றது. பத்ருத்தீன், அபு சுஃபியான், இப்னு இயாஸ், அப்துல் ரஹ்மான், அப்துல் ஹமீத், பாலபக்ர், ஜாதல் மௌலா எல்லாம் என்னது? இதுவரை பெயரை குறிக்கின்றது. இந்த பாலபக்ர் ஜாதல் மௌலான்னு ஒரு நகரத்தை குறிக்கின்றது. ஓகேவா? அதனால இதற்கெல்லாம் என்ன தேவையில்லை? நம்மளுக்கு அர்த்தம் தேவையில்லை. நம்மளுக்கு எதுக்கு தான் அர்த்தம் தேவை? இந்த இரண்டாவதாக இருக்கிறது அல்லவா, அதற்கு தான் அர்த்தம் தேவை. இப்ப என்ன அர்த்தம் பார்ப்போமா? ஷாஹிதான்னா இரண்டு சாட்சியாளர்கள், ஷாஹிதியுன்னா இந்த சாட்சியாளர் இரண்டு சாட்சியாளர்களை சார்ந்தவர். அதுக்கப்புறம் முஹந்திசுன்னா ஆஹ் பொறியாளர்களை சார்ந்தவர்கள். ஆஹ் அப்புறம் முஹந்திசியுன்னா பொறியாளர்களை சார்ந்தவர்கள், பொறியாளர்களை சார்ந்தவர். குத்துபுன்னா புத்தகங்கள், கிதாபியுன்னா புத்தகங்களை சார்ந்தவர். அன்சாருன்னா அன்சாரிகள், அன்சார்னா உதவியாளர்கள், அன்சாரியுன்னா அந்த உதவியாளர்களை சார்ந்தவர். அபாபின்னா பிரிவுகள், அபாபீலியுன்னா பிரிவுகளை சார்ந்தவர். கௌமுன்னா கூட்டம், கௌமியுன்னா கூட்டத்தை சார்ந்தவர். ஷஜருன்னா மரங்கள், ஷஜரியுன்னா மரங்களை சார்ந்தவர். இங்கேயும் அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். பத்ருத்துனை சார்ந்தவர், அபு சுஃபியானை சார்ந்தவர், அபு யாசை சார்ந்தவர், அப்துல் ரஹ்மானை சார்ந்தவர், அப்துல் ஹமீதை சார்ந்தவர், பாலபக்கை சார்ந்தவர், ஜாதல் மௌலாவை சார்ந்தவர் அர்த்தம் வைக்கணும். சரியா? பாருங்கள், இப்பொழுதுதான் இதை பார்த்தால் உங்களுக்கு இலகுவாக புரியும். என்ன சொல்றாங்க பார்ப்போமா? வைதாத்த அம்மத்தல் முரக்கபல் மஸ்ஜிய வல் இஸ்னாதிய, முரக்கப் மஸ்ஜியையும் முரக்கப் இஸ்னாதியும் சிந்தித்தாயானால் ராய் தனி காண்பாய் அண்ணன் நசப நிச்சயமாக தொடர்பு படுத்துவதாகிறது. எக்கூனு ஆகும் இலா சதுரிஹிமா, அந்த இரண்டின் முரக்கப் மஸ்ஜி முரக்கப் இஸ்னாதின் முதல் வார்த்தை ஆரம்ப வார்த்தையின் பக்கம் ஆகுவதை நீ காண்பாய். அப்படிதானே பார்த்தோம்? முரக்கப் மஸ்ஜிலையும் முதல் வார்த்தை பாலில தான் என்னாச்சு? நெசபாச்சு. ஜாதல தான் என்னாச்சு? நெசபாச்சு. அப்ப இதுல குழப்பமே இல்லை, முதல் வார்த்தையில தான் என்ன செய்யணும்? நம்ம ஆஹ் இது செய்யணும், என்னது? நெசபு செய்யணும். அப்புறம் பாருங்க, உந்தூர் பார் இதன் அச்சமயத்தில், இதை பார்த்த சமயத்தில் நீ பார் இலா அஸ்மா சானி, இரண்டாவது பகுதியின் பெயர்ச்சொல்களின் பக்கம் பார். அப்படி பார்த்தாயானால் தஜித்ஹா, அந்த பெயர்ச்சொல்களை பெற்றுக்கொள்வாய். பைன முசன்னன் வஜம்இன் வைஸ்மி ஜம்இன் வைஸ்மி ஜின்சி ஜம்இயின், தஸ்னியாவுக்கு மத்தியிலும் பன்மைக்கு மத்தியிலும் இஸ்மு ஜம்முக்கு மத்தியிலும் இஸ்மு ஜின்சு ஜம்இக்கு மத்தியிலும் பெற்றுக்கொள்வாய். தஸ்னியான இருவையை அறிவிக்கும். ஷாஹிதானி பார்த்தோம்ல, இரண்டு சாட்சியாளர்கள். ஜம், ஜம்முக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்தோம்ல. எது? இங்க மேல இருக்கு பாருங்க.
குத்துபுன் ஜம்மு முஹந்திசுன் ஜம்மு முதக்கர் சாலிமு குத்துபுன் ஜம்மு தக்சீரு அன்சார் ஜம்மு அபாவில் என்பது ஜம்மு. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க? இஸ்மு ஜம்மிக்கு மத்தியும் நீ பெற்றுக்கொள்வாய். இஸ்மு ஜம்மு நம்ம பார்த்தோம். இஸ்மு ஜம்னா என்னன்னு கீழே போட்டிருக்காங்க பாருங்க. மாலா வாஹிதலகும் மின் லஃப்லிஹி, அதனுடைய வார்த்தையிலிருந்து அதற்கு எதற்கு ஒருமையே இல்லையோ அந்த ஒன்றாய் இருக்கும். கௌமின் வரஹதி, கௌம்னா கூட்டம், ரஹத்துனா பயண கூட்டம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன இல்ல? ஒருமையே இல்ல. எப்படி? இப்ப குத்துபனுக்கு கிதாபுன்னு ஒருமை இருக்குல்ல, இப்ப கௌமுனுக்கு அந்த மாதிரி என்ன இல்ல? ஒருமையே இல்ல. சரி, அப்ப எதுக்கெல்லாம் ஒருமை இல்லையோ அதான் இஸ்முல் ஜம். ஓகேவா? அதே போல என்னது இஸ்மி ஜின்சி ஜம்இயின், அதான் நான் சஜர் சொன்னல, ஜம்மியை சார்ந்த இஸ்மு ஜின்ஸ் மத்தியில் பெற்றுக்கொள்வாய். அப்ப அப்படின்னா என்ன? இஸ்மு ஜின்ஸ் ஜம்மானா மா யதுல்லு அலா அக்ஸர மின் இஸ்னைனி, ரெண்டை விட அதிகமானதின் மீது அறிவிக்குமே அந்த ஒன்றுதான் இஸ்மு ஜின்சுல் ஜம். ஃபர்ரகு பைனஹு பைன வாஹிதிஹி காலிபன் பித்தாயி, பெரும்பாலும் இந்த இஸ்மு ஜின்ஸ் ஜம்முக்கு மத்தியிலும் அதனுடைய ஒருமைக்கு மத்தியிலும் பிரிக்கப்படும் பித்தாய், தாவை கொண்டு பிரிக்கப்படும். மிஸ்ல கலிமின் ஒ கலிமத்தின், இதே போல கலீம் கலிமத்தின், கலீம்னா வார்த்தைகள், கலிமத்னா வார்த்தை. ஒண்ணு இதை கொண்டு பிரிக்கப்படும். எதை கொண்டு? இந்த தனிசுடைய தாவை கொண்டு பிரிக்கப்படும். ஔபியா இன் நசபி, நசபுடைய யாவை கொண்டு பிரிக்கப்படும். நெஹு துருக்குன் துருக்கியுன், துருக்குனா துருக்கியர்கள்னு அர்த்தம். துருக்கியுன்னா துருக்கிய நாட்டை சார்ந்த ஒருவர்னு அர்த்தம். அப்ப இது அந்த துருக்கியர்கள்னு மொத்த நாட்டையும் குறிக்குது. துருக்கின்றது ஒரு ஆளை குறிக்குது. சரியா? அப்ப ஒண்ணு தாவை கொண்டு ஒருமையாகும், இல்லாட்டி இந்த நசபுடைய யாவை கொண்டு ஒருமையாகும். சரியா? அதான் இஸ்மு ஜின்சுல் ஜம். ஓகேவா? அப்ப இத்தனை வகைக்கு மத்தியில் அந்த இஸ்முகளை நீ பெற்றுக்கொள்வாய். தஜித் இன்னும் பெற்றுக்கொள்வாய். அண்ணன் நசப இலல் முசன்னா வல் ஜம்இ, இன்னும் தஸ்னியா இருமை இன்னும் பன்மையின் பக்கம் நிச்சயமாக தொடர்பு படுத்துவது என்பது இலல் முஃப்ரதி யகூனு இலல் முஃப்ரதி, ஒருமையின் பக்கமே ஆகும் என்று என்று நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப தஸ்னியா ஜம்மு ரெண்டுத்துக்கும் என்னது? முஃப்ரதுல தானே நம்ம என்ன செஞ்சோம்? நசபு செஞ்சோம். உதாரணத்துக்கு ஷாஹிதானி முஹந்திசூன குத்துபு, இதுக்கெல்லாம் என்ன செஞ்சோம்? ஷாஹிதி ஒருமை, முஹந்திஸ் ஒருமை, கிதாபி ஒருமை. ஒருமையில தான் நம்ம முஃப்ரதுல தான் நசபு செஞ்சோம், இதுல செய்யல. சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க பாருங்க. வத்தஜி இத அம்மா அன்சாரும் அபாபில், அன்சார் இன்னும் அபாபில் ஆகிறது. ஃபுன்சபு இலா லஃப்வைஹிமா, அவ்விரண்டு அன்சார் இன்னும் அபாபில் என்ற அதனுடைய இரண்டு வார்த்தைகளின் பக்கமே தொடர்பு படுத்தப்பட்டது. இன்கானா ஜம்ஐனி, அவ்விரண்டும் ஜம்மாக பன்மையாக இருந்த போதிலும் சரியே அந்த வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்பட்டது. முஃப்ரதின் பக்கம் போகல, அந்த வார்த்தையிலே நம்ம தொடர்பு படுத்தணும். காரணம் நீ அண்ணல் அவ்வளவு, ஏனென்றால் நிச்சயமாக முதலாவது அஸ்பஹக்கல் அலமி, அலமை போல மாறிவிட்டது. ஆனா தாயிஃபத்தி மின் அஸ்ஹாபி சையீதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மளுடைய தலைவரான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் இருந்து ஒரு கூட்டத்தின் மீது ஒரு அலமை போல மாறிவிட்டது. அவர் குறிப்பிட்ட பெயரை போல அது மாறிவிட்டது. அப்ப அன்சார்னா உதவியாளர்கள். ஆனா இது யாருக்குன்னு குறிப்பாயிருச்சு? ரசூல்லாவுக்கு மதீனாவில் உதவி செய்த அந்த சஹாபிகள் நபிகளாரின் தோழர்களுக்கு அது குறிப்பாயிருச்சு. அன்சாரிகள் சொன்னா அவங்க தான் ஞாபகம் வராங்க. இப்ப கிதாப்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட கிதாப் ஞாபகம் வருதா? இல்ல. அதே போல ஆனா அன்சார்ன்றது அவங்களுக்கு பேராவே மாறிடுச்சு. ஆனா அது அன்சாரின்னு சொன்னாவே நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்ப குறிப்பிட்ட ஒரு அலமை போல அது மாறிவிட்டது. ஃபக்க அன்னஹு முஃப்ரதுன், எனவே நிச்சயமாக அது ஒரு முஃப்ரதை போல இருக்கும். அந்த முதலாவது ஆகிறது ஒரு முஃப்ரதை போல இருக்கிறது. அப்ப அன்சார் என்பது ஒரு அலமா மாறிட்டனால இது ஒரு முஃப்ரது. ஏன்னா அது அந்த கூட்டத்தை குறிக்குதுல, அதனால அது முஃப்ரது போல ஆயிடுச்சு. அதனால அது அன்சாரியும் அதுலயே நம்ம நசபு செஞ்சிடறோம். வசான் இரண்டாவது ஆகிறது அபாபில் இருக்குல்ல, லைசலஹு முஃப்ரதுன் யுன்சபு இலைஹி, அந்த அபாபில் என்ற இரண்டாவதுக்கு இல்லை. என்னது? அந்த இரண்டாவதின் பக்கம் தொடர்பு படுத்தப்படுமே அத்தகைய முஃப்ரதே அதுக்கு இல்ல. அபாபிலுக்கு முஃப்ரதே இல்ல. அதனால என்னது? முஃப்ரத் அதனால தொடர்பு படுத்த குத்துபுக்கு கிதாபுன்னு இருக்கு, ஷாஹிதானுக்கு ஷாஹிதுன்னு இருக்கு. அந்த மாதிரி என்ன இல்லை? முஃப்ரதே இல்லை. அதனால அபாபிலே நம்ம என்ன செஞ்சிடறோம்? தொடர்பு படுத்திடுறோம். அம்மா இஸ்முல் ஜம்இ வ இஸ்முல் ஜின்சில் ஜம்இ, இன்னும் இஸ்முல் ஜம் ஆகிறது, இன்னும் இஸ்முல் ஜின்சுல் ஜம் ஆகிறது. ஃபக்கத் ரஅய்த, திட்டமாக நீ பார்த்தாய். மினல் அம்ஸிலத்தி, உதாரணங்களில் இருந்து நீ பார்த்தாய். அன்னஹு யுன்சபு இலா லஃப்லைஹிமா, அந்த இஸ்முல் ஜம் இஸ்முல் ஜின்சுல் ஜம்முடைய அந்த வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும் என்பதை உதாரணங்களில் இருந்தே நீ பார்த்து விட்டாய். அந்த உதாரணத்திலே நம்ம பார்த்துட்டோம். கௌமுனா கௌமியும், ஷஜருனா ஷஜரியும், அதுலயே நம்ம தொடர்பு படுத்தோன்றதை பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் பகுதியை முடித்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது காயிதா சட்டங்களை பார்ப்போம். அல் கவாயிது, சட்டங்கள். 227வது சட்டம். யுன்சபு இலா சதுரில் முரக்கபில் இலாஃபி இதா உமினல் லபுசு, குழப்பம் நிம்மதி பெறப்பட்டால்
குழப்பத்திலிருந்து நிம்மதி பெறப்பட்டால் முரக்கபி இலாஃபியின் முதல் வார்த்தையின் பக்கம் நசபு செய்யப்படும், தொடர்பு படுத்தப்படும். இல்லா அப்படி அந்த குழப்பத்திலிருந்து நிம்மதி பெறவில்லை என்றால் நுசிப இலா அஜுஜிஹி அந்த முரக்கபி இலாஃபியின் கடைசி வார்த்தை இரண்டாவது வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தப்படும். அதனால குழப்பம் இருந்துச்சுன்னா முதல் வார்த்தை, குழப்பம் இல்லாட்டி முதல் வார்த்தை, குழப்பமா இருந்தா ரெண்டாவது வார்த்தை. ஒயுன்சபு இலா சதரில் முரக்கபில் மஸ்ஜியி வல் இஸ்னாதியி இன்னும் முரக்கப் மஸ்ஜி இன்னும் முரக்கப் இஸ்னாதியின் முதல் வார்த்தையின் பக்கம் ஆரம்ப வார்த்தையின் பக்கம் தொடர்பு படுத்தப்படும். பாலபக்கு பாலியுன் மாதிரி ஜாதல் மௌலால ஜாதியுன் மாதிரி. இப்ப பாருங்க 228வது சட்டம் யுன்சபு இலா முஃப்ரதில் முசன்னா வல் ஜம்இ இந்த இராதத்தின் நசபி இலைஹிமா இன்னும் இருமை என்னும் பன்மை முஃப்ரதின் பக்கம் தொடர்பு படுத்தப்படும். அதோடைய ஒருமையின் பக்கம் தான் என்ன செய்யப்படும், தொடர்பு படுத்தப்படும். இந்த இராதத்தின் நசபி இலைஹிமா அந்த தஸ்னியாவின் பக்கமும் அந்த ஜம்மின் பக்கமும் தொடர்பு படுத்த நாடும் சமயத்தில் அந்த ரெண்டோடைய முஃப்ரதின் பக்கம் தான் தொடர்பு படுத்தப்படும். அதான் ஷாஹிதானினா ஷாஹிதி அதோடைய ஒருமையில தான் நம்ம தொடர்பு படுத்தணும். இல்லா என்றாலும் இதாக்கான ஜம்உ அலமன் அவ் ஷபீஹம் பி அலமி அந்த ஜம் என்பது அலமாக ஆகியிருந்தால் அல்லது அலமுக்கு ஒப்பானதாக ஆகியிருந்தால் தவிர அவுலம் யகுன் லஹு முஃப்ரதுன் அல்லது அதற்கு முஃப்ரத் ஆகியில்லை என்றால் இன்ன நசப யகூனு இலா லஃப்திஹி நிச்சயமாக அந்த தொடர்பு படுத்துவது என்பது அந்த அதனுடைய வார்த்தையின் பக்கமே ஆகும். அந்த ஜம்முடைய வார்த்தையின் பக்கமே ஆகும். இப்ப ஜம்மு அலமாக இருந்தாலும் அன்சார்கள் மாதிரி இல்லாட்டி உண்மையிலே அது அலமா இருக்கு, இல்லாட்டி என்னது ஒரு அலமை கொண்டு ஒப்பானதா இருக்கு, இல்லாட்டி அதுக்கு முஃப்ரதே இல்லை அபாபில் மாதிரி என்ன இல்லை அதுக்கு முஃப்ரதே இல்லை என்றால் அந்த தொடர்பு என்பது அந்த ஜம்முடைய வார்த்தையின் பக்கமே ஆகும். ஓகேவா? சபையில லஃப்லி இஸ்மில் ஜம்இ வஸ்மில் ஜின்சில் ஜம்இ அப்ப இஸ்முல் ஜம்மிலும் இஸ்முல் ஜின்சில் ஜம்மிலும் ஜம்னுடைய வார்த்தையின் பக்கமே தொடர்பு படுத்தப்படும். கோமுனா கோமியுன் அதிலேயே தொடர்பு படுத்தப்படும். ஷஜருனா ஷஜரியுன் அதிலேயே தொடர்பு படுத்தப்படும். அதுக்கு என்ன செய்ய தேவையில்ல, முஃப்ரதுக்கு போக தேவையில்லை. இஸ்முல் ஜின்ஸ் ஷஜரத்துன்னு என்ன செய்ய தேவையில்லை, முஃப்ரதின் பக்கம் போக தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த சட்டத்தை முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த சட்டத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஆமீன். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.